இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பொங்கலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை கொளத்தூரில் பொங்கல் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், திராவிட இயக்கம் மிக உற்சாகத்தோடு கொண்டாடும் ஒரு திருநாள் என்றால் அது பொங்கல் விழாதான் என கூறினார். ஏனென்றால் அதில் மதம் இல்லை, சாதி இல்லை, வன்முறை இல்லை என்ற அவர் உழைப்பை போற்றும் தத்துவமும் சமத்துவமும் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழர்களின் பண்பாடும் வீரமும் கொண்டாட்டமும் நிறைந்தது பொங்கல் விழா என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றதால் சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பேருந்து நிலையத்திற்கு உடைமைகளோடு சாறை சாறையாக வருகை தந்த மக்கள் சிறிது நேரம் காத்திருந்து தங்களுக்கான பேருந்தில் பயணித்தனர். அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக சிறப்பு இசை கச்சேரி நடைபெற்றது. தூக்கி அடிச்சிருவேன். வெற்றி எல்லாம் உங்க கூட வரும், போற இடம் நல்ல பெருமை தரும், சத்தியத்தை காத்து வரும், அண்ணன் சாமி தரும், வரும். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தை திமுக தவறாக பயன்படுத்தும் என்பதால் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெறும் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெற வாய்ப்பில்லை என்பதால் சென்னையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். விக்கிரவாண்டியை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிப்பதாக முடிவெடுத்துள்ளது. தோல்வி பயத்தின் காரணமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சித்திருக்கிறார். சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இடைத்தேர்தலில் போட்டியிட தைரியம் இல்லாமல் தோல்வி பயத்தின் காரணத்தை அதிமுக தேடுவதாக கூறினார். மக்களை சந்தித்து ஓட்டு கேட்க அதிமுக பயப்படுகிறது என்றால் அரசின் திட்டங்கள் உண்மையிலேயே வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் அர்த்தம் என கூறினார். அவங்க கட்சி இல்ல இவங்க அவங்களுடைய தோல்வி பயத்துக்கான ஒரு காரணத்தை தான் அவங்க தேடுறாங்களே தவிர, ஜனநாயக நாட்டில் யார் வேணா நிற்கலாம். மக்களை சந்திச்சு நம்ம ஓட்டு கேட்கணும். மக்கள் நம்மளை நிராகரிக்கிறார்களா அல்லது நம்மளை தேர்வு செய்கிறார்களா என்பதை பார்ப்பதற்கே அவர்கள் பயப்படுறாங்க அப்படின்னா உள்ளபடியே எங்களுடைய திட்டம் அது பேசுகிறது என்று தான் அர்த்தம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், இதுவரை தமிழக தேர்தலில் நடக்காத ஒரு தேர்தலாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஆடுகளை மந்தையில் அடைத்து வைத்ததைப் போல மக்களை அடைத்து வைத்து ஜனநாயக விரோத தேர்தலை நடத்தி திமுக வெற்றி பெற்றதாக அறிவித்ததாகவும், அதே பாணி இடைத்தேர்தல் தான் மீண்டும் நடக்கப் போகிறது என்பதால் ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தேமுதிக புறக்கணிக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்திருக்கும் நிலையில் தற்போது அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் வரும் 16ஆம் தேதி காணும் பொங்கல் அன்று அதிக அளவில் மக்கள் கூடுவார்கள் என்பதால் 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில், காணும் பொங்கலையொட்டி மெரினா மற்றும் எலியட்ஸ் கடற்கரைகளில் கூடும் மக்களை பாதுகாக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி கிண்டி, அடையாறு உள்ளிட்ட இடங்களில் பைக் ரேஸில் ஈடுபடுபவர்களை கண்காணித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருக்கும் காவல்துறை, மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தற்காலிக கட்டுப்பாட்டு அறை அமைத்து தீவிரமாக கண்காணிக்கப்படும் என கூறியுள்ளது.
சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் விதிகளை மீறி இயக்கப்பட்ட ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரி, கடலூர், நாகை உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லும் தனியார் ஆம்னி பேருந்துகளில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா உள்ளிட்டவைகள் குறித்து சோதனை செய்தனர். அப்போது ஓட்டுநர் உரிமம், மாசு சான்றிதழ் உள்ளிட்ட முறையான ஆவணங்கள் இல்லாத ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.